இந்த லட்சுமி, ஏதோ என்கிட்ட இல்லாத கொடுமை. ராத்திரில திருட்டுத்தனமா உன்னை அவுத்து விட்டு அடுத்தவங்க காட்டுல மேய விடுறேன். நீ என்னடா நான் பசிக்கு மேயாம ருசிக்கு மேய்ஞ்சிட்டு விடியால 4 மணி ஆனாலும் வரமாட்டேங்கிறீங்க திரும்பி. அது ரொம்ப தப்பு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டிக்குவேன். கரெக்டா 3 மணிக்குள்ள வந்துரும். போமா லட்சுமி, போ போ. டேய், நான் உட்கார்ந்திருக்க தெரியல? துரை இறங்கி நடந்து போக முடியாது? கொஞ்சம் கூட மரியாதை மிதிச்சிட்டு போறேன். ஏதோ கவனத்துல இப்படி நடந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க எஜமா. ஏய், நீ யாரா? என்ன முறைக்கிற? யோ, இங்க வாயா. என்ன ஏட்டையா? டெலிபோன் ரிசீவர் எடுத்து கீழே வையா. நீ என்ன வக்காலத்தா அவனுக்கு? ஐயா, டிஎஸ்பி ஆபீஸ்ல உங்களுக்கு போன் வந்திருக்கு. என்ன சைக்கிள் இறங்க வந்ததுக்கு அடிச்சாரா? ஆமாங்க. மிலிட்டரினா அதிரடின்னு எனக்கு தெரியும். நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அவர் தான் தப்பு பண்ணிட்டாரு. அவர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். போங்க. இருக்கலாங்க, ஆனா ஒரு வயசு அந்த மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றேன்ல. இந்த பாருங்க, மாவெல்லாம் போட்டு கிடக்குது. அள்ளி கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. பட்டாளம் அவெல்லாம் ஒரு டைப். அசைவத்து ரொம்ப அசைவம். வம்பு வேணாம், வந்துடும். போங்க. அப்பா என்னடே, என்னடா விளையாட்டுது? பஸ் விளையாட்டு மாமா. அது சரி, ஆக்சிடென்ட் ஆகுதுல்ல? அதான் மாமா விளையாட்டு. திடீர்னு பிரேக் அடிச்சா கீழே விழாம நிக்கணும். மிலிட்டரி மசாஜ். எதுக்கு? இது பண்ணா உடனே வலி நிக்கும். என்ன பேர் சொன்னீங்க? மிலிட்டரி மசாஜ். ஆஹா. ஓகே, போங்க, போய் விளையாடுங்க. டேய், தரடா, நான் நிக்கணும். நான் தான் நிக்கணும். நான் தான்டா. போலாமா? ரைட் ரைட். பாபா பாபா. மாமா, பெரிய ஆக்சிடென்ட். போங்க. மிலிட்டரி மசாஜ். இல்ல, அது அவங்களுக்கு சரியா வராது. மாமா, அக்கா பா மாமா. நீங்க தான் சொன்னீங்க. மசாஜ் பண்ணா உடனே வலி நிக்கணும். போங்க மாமா. சரிடா, வலி எவ்வளவு என்னன்னு சொல்லி முதல்ல விசாரிச்சுக்குவோம். சாரி, பசங்க அறியா பருவம் பாருங்க. பஸ் விளையாட்டு விளையாடுனாங்க. அதுல தெரியாம வந்து மோதிட்டாங்க. இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கலையே. கேட்கல, இருந்தா கூட விபத்து எப்படி நடந்ததுன்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். உன்னோட விளக்கெல்லாம் வேற அவகிட்டயாச்சும் வச்சுக்கோ. என்கிட்ட வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ, கூடை விட்டு போறீங்களே? கீழே போடு, அப்புறமா எடுத்துக்கிறேன். போதும், வாய முடியா. கேவலம் 1100 ரூபாய் பணம். அதை கேட்க வந்தா இப்ப வருது, அதோ வருது, இதோ வருது, இங்க வருது, அங்க வருது. இதே பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கானே. நடந்து நடந்து 4 ஜோடி செருப்பு தேஞ்சு போச்சு. பின்னாடி பசுமாடு இருக்குது. ஓட்டியாடா, கொஞ்சம் இருக்கீங்க. ஐயா, உங்க காலை வேணாலும் பிடிக்கிறேன். அப்பா, கொஞ்சம் இப்படி வா. நீ யார் யார் காலையும் விழுந்துட்டு இருக்கும் போது என் காதுக்கு தோடு ஒரு கேடா. இது அடமான வச்சு பணத்தை கொடு. விசிலு நீங்க தான் அடிச்சீங்களா? யாருக்கு? நமக்கா தான் அடிச்சீங்களா? நல்லா இருக்கு. இப்ப நான் அடிக்கிறேன், பாக்குறீங்களா? என்ன இப்படி ஒரு பாடிக்காரா? டேய் சொக்கா, இந்த ஆள் இந்த இடத்தை விட்டு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அசையக்கூடாது. அப்படி மீறி அசைஞ்சாரு, உன் இஷ்டம் போல 1 கிலோவோ 1/2 கிலோவோ புடுங்கிடு. இல்ல இல்ல, நீதான் மன்மதராசனாச்சே. சாயங்காலம் வரைக்கும் நாய் கூட விசில் அடிச்சிட்டு, அப்பதான் புத்தி வரும். இல்ல இல்ல, ஒண்ணும் பண்ணிடாத. நான் அமைதியா உட்காந்துறேன். மிலிட்டரிக்கார நிலைமை இப்படியா?
எனக்கு கூட இப்படி ஒரு ஐடியா வரல பாரு. அது நான் குளிக்கிறதுக்காக ஆத்தங்கரைக்கு போயிட்டு இருந்தேனா பவுன் வந்து நீ வெளியூர்காரன் எங்க ஊர் ஆத்துல நீ குளிக்கூடான்னு சொல்லி. அது எப்படி ஆத்துல யார் வேணா குளிக்கலாமே, அதுல என்ன வெளியூர் உள்ளூர்? கரெக்ட், இதே வார்த்தை தான் நான் சொன்னேன். அதுக்கு தான் என் மேல நான் ஏவி விட்டுச்சு. தப்பாச்சே. பவுன் என்ன உனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லன்னு நினைச்சுக்கிட்டா? அதானே. வாங்க ஆத்தங்கரைக்கு போலாம். இன்னைக்கு 2 நாள் பாத்துக்கலாம். மாமா போய்டாதீங்க, நான் இருக்கேன். வாங்க. ஓகே வாங்க. அந்த ஆளுதான் அசலூர்காரன். இது பொம்பளைங்க படுத்துறேன்னு உங்களுக்கு கூட தெரியாது. அந்த பக்கம் ஆம்பளைங்க படுத்துற இருக்கு. ரொம்ப அவசரம்னா அங்க போய் தப்பிக்க சொல்லு. அங்க தண்ணி தேங்கி இருக்கு, இங்கதான் ஒரு தெளிவான நீரோட்டம் இருக்கு. அதனால இங்க தப்புனா தான் மின்னல் அடிக்கும், பளிர் வெண்மை கிடைக்கும்னு சொல்லுங்க. இது பாருங்கடா, இப்ப மரியாதையா நீங்க எல்லாம் இந்த இடத்த விட்டு கிளம்பல. எல்லாருக்கும் கடவுள் கழண்டுரும். எங்க கூட இருக்கிறது மிலிட்டரி. அவர்லாம் வாயால பேச மாட்டாரு, டப்புன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுவாரு. எங்க சூடு பார்க்கலாம். எத்தனை பேர் சுற்றுவார் பார்க்கலாம். இருங்க. சரிடாப்பா, உன்கிட்ட அதுக்கு தகராறு. அந்த ஆளுக்கிட்ட துணி வாங்கிட்டு வா, நானே தப்பி கொடுத்துறேன். திடுதுப்புன்னு இறங்கி வர்றாங்கன்னா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. வாங்கடி, இந்தா புடிங்கடி, நல்லா ஆட்டி போடுங்கடி. என்னென்ன சுத்திக பட்டாளா பட்டாளா பட்டாளா, எங்கெங்க சுத்திக பட்டாளா பட்டாளா பட்டாளா, நீங்க சுட்டு முடிச்சது ரொட்டி என்ன ஊரு சொன்னாங்க. எங்க ஊருக்குள்ள உண்மை தோசை சுட்டு தர சொன்னாங்க. இந்த ஆத்து பக்கம் எந்த வார்த்தை தேடிக்கிட்டு வந்தீக. என்னென்ன சுத்திக பட்டாளா பட்டாளா பட்டாளா, எங்கெங்க சுத்திக பட்டாளா பட்டாளா பட்டாளா. என்னென்ன சுத்திக பட்டாளா பட்டாளா பட்டாளா, எங்கெங்க சுத்திக பட்டாளா. என்னென்ன சுட்டேன்னு சொல்லட்டுமா சொல்லட்டுமா சொல்லட்டுமா, எப்படி சுட்டேன்னு காட்டட்டுமா காட்டட்டுமா காட்டட்டுமா, நான் சுட்டு முடிச்சது சூடு அடங்கற பாரேண்டி. இன்னும் தோசை வடை மட்டும் சுட்டதில்ல கத்து தாயேண்டி. அடி என்ன முறைக்கிற யார ஏக்கிற ஒத்திக்க பொத்திக்க. சப்பாத்தி போட்டேன், தோசை சுட்டேன், இது ஆப்பம், இது பணியாரம். மாமையிலே கண்ணடிச்சா
மச்சினிக்கு ஆசை வரும். ஆமாண்டி 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 மந்திரிச்சு நீ தெரிச்சா மசக்கையும் சேர்ந்து வரும். ஆமாண்டி 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 என்னோட துப்பாக்கி கூறாச்சு, அது எத்தனை போர்களை பார்த்தாச்சு. கட்டைய அழுத்தி நானாச்சு, கொஞ்சம் கைவச்சு பாருடி நானாச்சு. மைனா குஞ்சே சொத்தாதடி, மச்சான் கூறி தப்பாதடி. நேரம் வந்தா நீ தாண்டி என் ஜோடி. என்னென்ன சுட்டுன்னு சொல்லட்டுமா 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 எப்படி சுட்டுன்னு காட்டட்டுமா 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 நான் சுட்டு முடிச்சது சூடு அடங்கார பாரேண்டி. மாயேண்டி இன்னும் தோசை வடை மட்டும் சுட்டதில்ல கட்டு தாயேண்டி. தாயேண்டி ஆடி என்ன முறைக்கிற யாரையேக்கிற ஒத்திக்க பொத்திக்க. டப் 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 இன்னொரு தடவை என்ன தொட்டுக்கிட்டு விளையாட்டு பண்ண மரியாதை கிட்டுரும். டேய் பசங்களா, வெரி குட். பெத்த பொண்ணுன்னு நானா உனக்கு நகை நட்டு ஒண்ணு செஞ்சு போடல. ஏதோ ஆத்தாக்காரி விட்டுட்டு போன பழசு பட்ட அடிச்சு நீயா ஒரு தோடு தொங்கட்டான்னு பண்ணி போட்டுக்கிட்ட. அத கூட இன்னைக்கு அடமான வைக்கிற அளவுக்கு பண்ணி விட்டனே. சரி விடு, நம்மளுக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு சாமியை வேண்டிட்டு படுக்கலாம். என்னத்த சாமியை வேண்டிக்கிறது? கொடுக்கிற தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு பொட்டும்னு சொல்லுவாங்க. நமக்கு தினசரி கூரையை பிச்சுக்கிட்டு இருக்கிற நகை நட்டு மான மரியாதை ஒன்னா போய்கிட்டே இருக்கு. என்னது கூரை மேல நடந்த சத்தம் இருக்குது? ஒரு தன்னால பிரியுது. பணம் அப்பா ஏமா மேலே யாரும் இல்ல, கண்ணு கெட்டதோட ஒருத்தரையும் காணா. பின்ன எப்படி இந்த பணம்? என்னம்மா அது கட்டாச்சி? இதுவும் அது கூட தான்ப்பா விழுந்தது. அப்படியா? படி படி, பணத்தையும் போட்டு கடுதாசி யார் எழுதிருக்கான்னு பாப்போம். பால்கார கவுண்டரே, உங்கள் புலம்பல் கூரை தெய்வமான என் காதுகளுக்கு எட்டியது. அதனால் தான் நான் பணத்தை கொட்டினேன். உங்கள் கடனையும் அடைத்து அடமானம் வைத்துள்ள சூடாமணியின் தோட்டையும் திருப்பிக் கொள்ளவும் நான் அவ்வப்போது வந்து உங்கள் துயரை தீர்ப்பேன். ஐயோ, என்னத்த சாமின்னு சொல்லிவிட்டானே. தப்பு தப்பு தப்பு. என் கூற தெய்வமே, உன் கருணையா கருணையம். அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நான் தான் கோயிலுக்கு போறேன்னு சொல்றேன்ல, நீ வீட்டுக்கு போ போ. ஏண்டா இந்த விளையாட்டு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. போட்ல ஏறி அக்கறைக்கு போய் வேற ஏதாவது விளையாட்டு விளையாடலாமா? நம்ம கிட்ட இருக்குடா. கமான் மாமா, விளையாட்டியா போர் அடிக்கல, இப்ப புரியுது. புரியுதல்ல, வாடா. ஏய் பசங்களா, ஒண்ணு இல்ல, உங்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்லட்டுமா? அதாவது இந்த இலவு காத்த கிளின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிலவு காத்த கிளியா? நிலவு காத்த கிளி இல்லடா, இலவு காத்த கிளி. டேய், யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்க வீட்ல இலவுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அத சொல்றாரு. அதானே மாமா? அட போங்கடா. இலவுன்னா இலவ மரம். அந்த இலவ மரத்துல வந்து நிறைய காய் காய்ச்சி காய்ச்சி பச்சை பச்சையா தொங்கிட்டு இருந்தது. ஒரு கிளி அந்த மரத்துல வந்து உட்கார்ந்தது. உட்கார்ந்த கிளி வந்து, அடடே இந்த மரத்துல இவ்வளவு காய் இருக்கு, இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு கனிஞ்சு பழமாகும், அப்ப நம்ம ஆசிரியரை கொத்தி திருக்கலாம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த மரத்திலேயே அந்த கிளி உட்கார்ந்துட்டே இருந்துச்சான். அது உள்ள இருக்கவங்களுக்கும் கேட்கணுங்கிறதுக்காக சத்தமா சொல்றேன். திடீர்னு ஒரு நாள் அந்த காய் பட்டுன்னு வெடிச்சு பஞ்சு பஞ்சா பறந்ததான். அப்பதான் அந்த கிளி நினைச்சதான், ஐயோ இத்தனை நாள் முட்டாள்தனமா காய் கனியாகும்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அந்த மாதிரி உங்க ஊர்ல கூட ஒரு கிளி காத்துட்டு இருக்கு, தங்க கிளி. அதே கிளிதான். இருக்கும் இடத்தை விட்டு கதை கேக்குதாடா உங்களுக்கு? கதை? எங்கெங்கோ அலைகின்றாய் தங்கமே, ஏன் யான தங்கமே, ஏன் பவுனு தங்கமே. முருகான்னு அழைக்கவா, முனீஸ்வரான்னு அழைக்கவா, முண்டக்கண்ணி அம்மான்னு அழைக்கவா, என் கூற தெய்வமே உன்னை எப்படி அப்பா அழைக்கிறது? பாலு என்னையா பாலு 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 பாலா?
இனிமே நான் பால் விட்டு பிழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாளைக்கு முத்தம்மா வீட்டுக்கு போ, எருமை பால் கொடுப்பா, வாங்கிக்கோ. ஐயோ என்னையா சொல்ற? டீ கடை, நேற்றைய வரைக்கும் என் நிலைமை வேற, இன்னைக்கு என் லெவலே வேற. இனிமே நான் உழைச்சி சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. மேல இருந்து கொட்டோ கொட்டு கொட்டுது. இத பார், ராஜா மாதிரி இப்படி ஆட்டிக்கிட்டே சாப்பிடுவேன். இனி என் உடம்பு வளையவே வளையாது. உன் மகள் வந்தாள், திகழ உன் மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பால்காரன் வீட பொங்கும் தேனாக. என் கூற தெய்வமே, நம்பினால் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. நான் நம்புறேன். கொட்டுப்பா கொட்டு, மனம் போல கொட்டு. என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? தங்க கட்டியாவே போட்டாரா? ஐயோ அப்பா, அது தங்க கட்டி இல்ல, கருங்கல். கல்லா? கூற தெய்வமே, என்ன ஆச்சு? கல்லு, கல்லு. ஐயோ, தலை, கையை, ஐயோ. என்ன சாமி, என்ன என் பெட்டி பிடிக்கலாம் வாசல் எடுத்து வச்சிருக்க? எதுக்கு? இன்னைக்கு பவுல் பின்னாடி போய் கலட்ட பண்ணியே, அதுதான்பா. ஓஹோ, அது சாமி, அது ஒரு காரண காரியமா தான். இந்த பாருப்பா, பொம்பளை பின்னாடி போய் கலட்ட பண்றதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியும். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் இங்க தங்கிக்கிறேன். வேண்டாம், பவுனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ஓஹோ, அந்த அளவுக்கு போயாச்சா? சரி. மாமி, எதுக்கு மாமி கூப்பிடுற? உன்னை அத்தை பையன் கோபுன்னு சொல்லி சப்போர்ட் பண்றதுக்கா? தெரியும், இந்த மாதிரி இதான் செட்டப் பண்ணுவேன்னு தெரியும். அதனால ஒரு அவசர ஜோலின்னு சொல்லி அவளை வெளில அனுப்பிச்சிட்டேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. சரி. கொஞ்சம் இரு மாமா. ஏன் ஐயா, உங்க மாமா இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் இங்க தங்கட்டுமா? இவர் பெரிய மனுஷரு, நியாயம் சொல்ல வந்தாரு. போடா. சொன்னது நீ தானா? எம்மாடி, ஐயரிடம் நேற்று சொன்னது நீ தானா? சொல் சொல் என் உயிரே. ஏய் சொக்கா, ஏய் சொக்கா. தனியும் பிடிச்சது. இந்த நேரம் பார்த்து எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. பரவாயில்ல, கையில் இது இருக்குல்ல. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி? அடி சிவகாமி மகனை சண்முகனை குகனை இவனை சிந்தனை செய் மனமே மனமே. நான் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என் மருமகளை பார்த்து கிண்டல் அடிச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். நான் மிலிட்டரிக்காரனா? நான் என்ன பயந்துருவேனா? ஒண்ணு ஒரே கூரதெய்வம் கூரதெய்வம். கூற தெய்வமா? ஆமா, கூர தெய்வம். என்ன கூற தெய்வம்? அதாவது கூர தெய்வத்தோட அருள் இங்க ஏதோ ஒரு வீட்டு கிடைச்சிருக்கு. அது எந்த வீடுன்னு தான் சிந்தனை செய் மனமேன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். கூற தெய்வத்துக்கு உனக்கு நெருங்கிய சம்பந்தம். நெருங்கிய சம்பந்தம்? ரொம்ப ரொம்ப நெருங்கிய சம்பந்தம். கூற தெய்வத்துக்கு அருள் வந்தா என்ன கொடுக்கும்? கூர வழியா பணத்தை கொட்டும். கூற தெய்வத்துக்கு கோபம் வந்தா கருங்கல்ல மேல போடும். ரொம்ப கரெக்ட். ஒண்ணு அடிக்கிறதுக்கு சாட்ட குச்சி எடுத்தாங்க. கூற தெய்வத்துடைய கோபத்துல இருந்து தப்பிக்கிறாருந்தா என்ன பரிகாரம் பண்ணணும்? திங்கிங். பெருசு, வெட்டு வெடியால உனக்கு ஒண்ணு வேலை வெட்டி கிடையாதா? ரோட்ல போறவங்க மரவங்க கிட்ட எல்லாம் உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்க? இல்லம்மா, தம்பி கிட்ட எக்கச்சக்கமான சமாச்சாரம் இருக்கு. என்ன எக்கச்சக்கமான சமாச்சாரம்? ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது நீங்க சூட்டுக்கோல் எடுத்துட்டு துரத்தி தான் உங்க பையனே ஊரு விட்டு ஒண்ணு. ஐயோ, இந்த மாதிரி இனிமே தம்பியை பத்தி ஒரு குத்தமும் சொல்லக்கூடாது. எல்லாம் கண்ணுல பார்த்த மாதிரி உள்ளத உள்ளபடி எடுத்து சொல்லுது. ரொம்ப தான் மெச்சிக்காத. அந்த ஆள் பத்தி உனக்கு சரியா தெரியாது. நான் ஒரு நாள் ஆத்துக்கு போகையில புறவுக்கே வந்து விசில் அடிச்சாப்ல. விசிலா? அது தப்பாச்சே. இல்ல, அதுல பாருங்க, மத்த சாமி எல்லாம் வந்து பாட்டு பாடி கும்பிடுறோம். இந்த கூரதெய்வம் மட்டும் ஸ்பெஷல். விசில் அடிச்சு கும்பிட்டோம்னா இம்மீடியட் எஃபெக்ட். அது விசில் அடிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க மருமக கிராஸ் பண்ணிட்டாப்ல. அவ்வளவுதானா? அவ்வளவு. தப்பு இல்லம்மா, எல்லாம் ஒரு காரண காரியமா தான். நீங்க விசில் அடிக்கலாம். அடிக்கலாங்கிறீங்க? உட்காருங்க. அப்படி